ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி இந்த ஆரி ஒர்க் கிளாஸில் பேசிக் ஸ்டிச் மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்ட்ரைட் லைனில் எப்படி போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட்டை பொறுத்தளவில் நம்ம டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கணும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பென்சில் எடுத்துகிட்டு அந்த பென்சிலில் கொஞ்சம் த்ரெட்டை சுற்றி எடுத்துக்கிறேன். சுற்றி எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்டாண்ட்ஸும் அந்த கண்டுலேருந்து சில்க் த்ரெட் கண்டுலேருந்து ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நான் டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சில்க் த்ரெட்லேயே கொஞ்சம் லாங்காக எவ்வளோ தூரம் வேணுமோ அதை விட்டுட்டு அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி கூட நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக சில்க் த்ரெட் அந்த பென்சிலில் சுற்றிட்டு அதை கட் பண்ணிட்டேன். பென்சில்லேருந்து ஒரு த்ரெட்டும் அந்த சில்க் த்ரெட்லேருந்து ஒரு த்ரெட்டும் எடுத்து ரெண்டாயிரும். இப்போ 2 நூல் ஆயிருமா, அந்த 2 நூலையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுட்டு அதுலேருந்து தான் நம்ம இந்த செயின் ஸ்டிச் போட போகிறோம். இது நான் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் மட்டும்தான் போட்டு காட்டுறேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே சில்க் த்ரெட்டு வரவே செய்யாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சிலர் சீக்கிரம் பிக்கப் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு செயின் போட தெரியும், ஜரியில் போட்டிருக்கீங்க. இந்த சில்க் த்ரெட்டில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நம்ம அதை 2 ஸ்டாண்ட்ஸாக நம்ம போடுவோம். ஜரியில் சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் போடுவோம். அதனால் நமக்கு அது ஈஸியாக இருக்கும். இதில் சில்க் த்ரெட்டில் கொஞ்சம் அது பழகந்தண்டி கஷ்டமாக இருக்கும். அதனால் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன்லேயே ஒரு 10-15 லைன் போட்டு போட்டு பாருங்கள். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு, டச்சு விட்டுருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அதை ஒர்க் பண்ணி. அதனால் எனக்குமே இது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. நம்ம போடுறோம் சில்க் த்ரெட்டு, ஆனால் ஒர்க் போடும்போது வருவோம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்புறம் போட போட நமக்கும் பழகிரும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழேருந்து நீடியில் மேலே எடுக்கிறோம். எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள், நீடியில் பஞ்சு 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. பஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே சுற்றுறோம். சுற்றிட்டு அப்புறம் நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னு பாருங்கன்னா, சில்க் த்ரெட்டை பொறுத்தளவில் என்ன மிஸ்டேக் மெயினாக வரும் அப்படின்னா, நம்ம கீழே 2 ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும். ஆனால் நமக்கு நீடில் ஒரு ஸ்டாண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 ஸ்டாண்ட்ஸ் வருதான்னு இப்போ முதல்ல பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுக்காதீங்க. இழுத்திங்கன்னா அது நூல் பிரிஞ்சு வரும். சில்க் த்ரெட் சீக்கிரம் டேமேஜ் ஆகிற மாதிரி ஆயிரும். அந்த ஷைனிங் போயிடும். அதனால் அதை ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நான் முதல்லையே நான் கிளாஸ் படிக்கும்போதே நான் அது என்னாச்சுன்னா டைட்டாக பிடிச்சி பழகி எனக்கு அந்த டைட்டை அப்படியே விடவே மாட்டேங்குது. அதனால தான் நான் நீங்கள் பழகும்போதே கரெக்டாக பழகிக்கோங்கன்னு சொல்கிறேன். நம்ம ஏன்னா என்ன பழக்கத்தில் பழகுறோமோ அதே தான் நமக்கு கடைசி வரைக்கும் வரும். அதனால் அதை முதலையே நம்ம கரெக்ட் பண்ணிட்டோன்னா அது நீட்டாக வந்துடும். பாருங்கள், நீடியில் கீழே பஞ்ச் பண்ணுறேன். கீழே 2 சில்க் த்ரெட் இருக்குது. அந்த 2ஐயும் சேர்த்தால நீடியில் மாட்டுறோம். மாட்டிட்டு மேலே தூக்குறோம். நீடியில் தூக்கும்போது ஒரு சின்ன ரொட்டேஷன் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நீடில் நம்ம நெக்ஸ்ட்டு எந்த சைடு ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த டைரெக்ஷன் வந்துடும். அதனால் கவனமாக பண்ணுங்கள். கொஞ்சம் மெதுவாகவே ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு ஒரு 1 or 2 days எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரைட் லைனில் உங்களுக்கு டபுள் த்ரெட்டோடு போட சரியாக வந்துருச்சுன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட்டு, அப்புறம் சர்க்கிளு, அதுக்கப்புறம் ஸ்கொயர் டைப்லலாம் நான் கண்டிப்பாக போட்டு காமிக்கிறேன். அதை பார்த்து நீங்களும் போட்டு போட்டு பழகுங்க. ஒரு 1 வீக் நம்ம சில்க் த்ரெட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஏன்னா சில்க் த்ரெட்டு ஃபஸ்ட்டு செயின் நம்ம நல்லா வந்துருச்சுன்னா நம்ம எல்லா ஸ்டிச்சுமே இந்த செயின் தான் வச்சு தான் வரும். லாங் அண்ட் ஷார்ட்டாக இருக்கட்டும், தாம்பூர் ஸ்டிச்சாக இருக்கட்டும், எந்த செயின் ஸ்டிச் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், ஆரி ஒர்க்கை பொறுத்தளவில் எந்த ஸ்டிச் எடுத்துக்கிட்டாலும் இந்த சில்க் த்ரெட்டு ப்ராக்டிக்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அது எல்லா டைரெக்ஷன்லேயும் ஸ்டிச் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம ஃப்ரேமில் ஒரு சைடில் தான் உட்காந்துருப்போம். லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட்டு, அப்புறம் மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே எல்லா டைரெக்ஷன்லேயும் நமக்கு ஒரே இடத்துல உட்காந்துட்டு சுற்றி ஸ்டிச் பண்ண தெரியணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரேமை மாற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பழகும்போதே கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அவசரமாக போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த சில்க் த்ரெட்டை மட்டும் நீங்கள் மெதுவாக போட்டு போட்டு பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டிச்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் பேஸு. இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா, இதை கரெக்டாக கற்றுக்கிட்டோன்னா நம்ம மற்ற ஸ்டிச்செலாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் போட்டு ப்ளவுஸ் ஒர்க்லாம் போட்டு முடிச்சிட்டேன். ஆனால் இவ்வளோ வருஷம் ஆச்சுன்னொன்னே எனக்கே அதுக்கு வர ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்குது. அந்த சில்க் த்ரெட்டு சிங்கிளாக வருது. இன்னொரு ரீசன் என்னென்னா, நான் ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்த ஃப்ரேமில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கிளாத்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதனால் எனக்கு சுருக்கம் விழுது. நீங்கள்
நீங்கள் கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தட்டி பாருங்கள், அதில் ஒரு சவுண்டு வரும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இது பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சுருக்கெல்லாம் விழாது. எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சுருக்கு விழுந்திருக்கு பாருங்கள், அப்படியெல்லாம் நம்ம வரக்கூடாது. அதெல்லாம் கவனமாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு நான் ஸ்ட்ரைட் லைன்லேயே தான் போடுறேன். மேலேருந்து கீழே நீடியில் பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணிவிட்டு 2 த்ரெட்டு இருக்கிற சில்க் த்ரெட்டை அப்படியே நீடியில் சுற்றுறோம். வேகமாகவும் பண்ணாதீங்க, கொஞ்சம் மெதுவாக அது கரெக்டாக ப்ராப்பராக கொண்டுட்டு வாங்க. அப்போனா கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். நான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதே ஸ்ட்ரெயிட் லைன்லேயே நீங்கள் போடுங்க. ஏன்னா போடும்போது தான் நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸும் கரெக்டாக நமக்கு செயின் வருதான்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷேப்லலாம் போடலாம். அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுனு, அப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட்டு எல்லாமே நான் சொல்லிக் கொடுக்குறேன். அந்த டைரெக்ஷனில் நீங்களும் ஒவ்வொரு 10 ஸ்டிச்சு போட்டு பழகிட்டு, அதாவது 10 லைன்ஸு போட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேப்புக்கு போய்க்கலாம். ஏன்னா நமக்கு சில்க் த்ரெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் கவனமாக பண்ணிக்கலாம். மெதுவாக கிளாஸை வந்து இந்த சில்க் த்ரெட்டை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்புறம் மற்ற ஸ்டிச்செலாம் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் கரெக்டாக இதை ஒரு 10 லைனு அல்லது 15 லைன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக 2 செயினும், அதாவது 2 த்ரெட்டும் கரெக்டாக கொண்டு வந்து நீங்கள் செயின் போட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட்டு போட்டுறேன் அப்புறம் வீடியோஸு. பாருங்கள், மேலேருந்து கீழே நீடியில் வந்து பஞ்ச் பண்ணுறேன். நான் வேகமாக பண்ணும்போது அது கலண்டுருது பாருங்கள். அப்படியும் பண்ணக்கூடாது. மெதுவாக நீட்டாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். சில்க் த்ரெட்டு முதல்ல வராது, கண்டிப்பாக வராது. அது நம்ம வந்து பழக தான் வரும். அதை முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்துடும். ஒரு 10 லைன் போட்டிங்கன்னா எந்த டெக்னிக்கு, செயின் ஸ்டிச்சு தான் இது, ஆனால் டபுள் லைனும் நமக்கு சேர்ந்து வரணும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு சிங்கிள் லைனே வந்துட்டுருக்குது. ஏன்னா நான் இதை கவனிக்கலை. கீழே கொஞ்சம் தான் த்ரெட்டு வந்து சுற்றி இருந்தேன்னா, ஆனால் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் பார்க்குறேன், என்னடா நமக்கு சிங்கிள் த்ரெட்டே வருதுன்னு. அப்புறம் பார்த்தா நான் பென்சிலில் சுற்றி இருந்த த்ரெட்டு வந்து தீர்ந்து போச்சு. அதனால் எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு. நீங்கள் கூட கொஞ்சமே சுற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டெய்லரிங் மிஷினில் நூல் சுற்றுவோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து அதில் கொஞ்சம் சுற்றி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக சுற்றி வச்சுட்டு ஒர்க் பண்ணும்போது நமக்கு சரியாயிரும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். இது போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ. கீப் வாட்சிங். நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்துடும். ஸ்ட்ரைட் லைன்லேயே போட்டு பாருங்கள். சரிங்களா?